10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தீர்க்க 5x சர்வசமம் 4 மட்டு 6. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு 5x சர்வசமம் 4 மட்டு 6. இந்த 4 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -4ன்னு மாறும். 5x - 4 சர்வசமம் மட்டு 6. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? 5x - 4 6இன் மடங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா 5x - 4 6ஆல் வகுப்படும். சரியாப்பா? இப்போது எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து பார்ப்போமா? எக்ஸுக்கு 1ன்னு கொடுங்க. ஓரஞ்சு 5, 5 - 4 1, அது 6ஆல் வகுப்படாது. சரியாப்பா? இப்போது எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்து பாருங்க. 5 × 2 10, 10 - 4 6, 6 6ஆல் வகுப்படும். சரியாப்பா? ஒரு தடவை. சரியா? அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? 2. இதை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. 5 × 2 - 4 சர்வசமம் மட்டு 6. 10 - 4 சர்வசமம் மட்டு 6. இப்போ 10 - 4 என்ன வரும்? 6ன்னு வரும். 6 சர்வசமம் மட்டு 6. 6 6ஆல் வகுப்படும். சரியா? எக்ஸோட மதிப்பு 2. சரியா? இப்போது அடுத்தடுத்து இருக்கிற எக்ஸ் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்னா 6 கூட்டிக்கணும். சரியாப்பா? ஏன்னா அந்த மதிப்புகளும் 6ஆல் வகுப்படணும். சரியாப்பா? அப்படி இல்லைன்னா அந்த மதிப்புகளும் 6இன் மடங்குகளாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 2ஓட 6 கூட்டி 8, 8ஓட 6 கூட்டி 14, 14ஓட 6 கூட்டி 20, இப்படியே போயிட்டே இருக்கும். சரியாப்பா? எக்ஸோட மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.